இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து வாஷிங் மிஷினில் சோப்பு தூள் கூட கொஞ்சமாக வந்து ஷாம்பு கலந்து துணிகளை நம்ம வந்து துவைச்சி எடுக்கும்பொழுது அது வந்து ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், வீட்டில் வந்து எறும்பு புற்று அதிகமாக வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளை வந்து நம்ம கலந்து விட்டுறணும். இது போல் செய்யும்பொழுது அந்த எறும்பு தொல்லையே உங்களுக்கு வந்து நீங்கிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து கருணைக்கிழங்கு வாங்கி வைப்போம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் கொஞ்சமாக வெட்டி வச்சுட்டு மீதி வந்து மீந்துடுச்சுன்னா நம்ம அப்படியே வச்சுட்டோம், அது காஞ்சி போயிடும் இல்லையா? அப்படியே அது காஞ்சி போனது திரும்ப எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கலான்றதை பற்றின டிப்ஸ் தாங்க இது. என்னென்னா, நம்ம கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் கலந்துட்டு நம்ம அது கூட இந்த கருணைக்கிழங்கை நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னு சொன்னால் அது சீக்கிரமாகவே வந்து பழையபடி ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். ரொம்ப ஹார்டாக இருக்காது. இது நீங்கள் திரும்பவும் வந்து சமையலுக்கு செய்யும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், அதுபோல் கருணைக்கிழங்கு வந்து நம்ம வெட்டும்பொழுது கையில் அரிப்புகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குல்லையே, அந்த தேங்காய் எண்ணெய் வந்து கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அரிஞ்சு எடுத்தோன்னு சொன்னால் ரொம்ப நல்லா வந்து அந்த அரிப்பு பிரச்சனையெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து ரசத்துக்கு மிளகு ஜீரகம் அரைக்கும் போது அது கூட வந்து கொஞ்சமாக வந்து கொள்ளு சேர்த்தோன்னா ரசத்தோட சுவை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் கொஞ்சமாக வந்து ரசத்துக்கு தக்காளியும் நம்ம மிளகு ஜீரகத்துக்கு கூட சேர்த்து ஒரு சுற்றி எடுத்து போட்டோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து ரசம் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், மட்டன் குழம்பு வைக்கும்போது அதில் கொஞ்சமாக தேங்காய் சிரட்டை போட்டு நம்ம வேக வச்சோன்னா சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். நெக்ஸ்ட் டிப், பீன்ஸ், முட்டைகோஸ் கூட்டு இதெல்லாம் பொரியல் நம்ம வந்து செய்யும் பொழுது தேங்காய் ஜீரகம் அரைச்சி நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், குலோப் ஜாமுன் ஜீரா நம்ம வந்து மீந்துடுச்சுன்னு சொன்னால் பாயாசம் செய்கிறப்போ சர்க்கரைக்கு பதிலாக அந்த ஜீராவை நம்ம கலந்துட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பாயாசம் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை இதெல்லாம் செய்யும்போது வந்து தேங்காய் துருவல் கூட கொஞ்சமாக வந்து இஞ்சி துருவலை நம்ம வந்து சேர்த்து தாளித்தா ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பாசிப்பயிறு கொண்டைக்கடலை டிஷ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து புளி சாதம், எலுமிச்சை சாதம் செய்யும்பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட் ஆகிறதுக்கான டிப்ஸ் தாங்க. இதெல்லாம் செய்யும்பொழுது நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்து போட்டோன்னா எண்ணெயில் நல்லா வந்து பொரித்து போடும்பொழுது நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாதத்துக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம சாம்பார் செய்கிறப்போ வந்து பருப்பு வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் கேஸ் ட்ரபிள் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம பீட்ரூட், கேரட் பாடி நல்லா வந்து சுருங்கி போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை நல்லா வந்து தோல் சீவி எடுத்துக்கணும். நல்லா வந்து தோல் சீவி எடுத்துட்டு அது கூட வந்து உப்பு கலந்த தண்ணியில் நல்லா வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணோன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து அது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம நைட்டு செஞ்ச சப்பாத்தி வந்து ரொம்ப மீந்து போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே வந்து காஞ்சி போயிருக்கும் இல்லையா? நைட் நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சோன்னா அது வந்து ரொம்பவுமே வந்து காஞ்சி போயிருக்கும் இல்லையா? அது வந்து சரி பண்ணுறதுக்கு தண்ணியில் நல்லா வந்து நனைச்சி தோசைக்கல்ல நம்ம எண்ணெய் ஊற்றி 2 புறமும் புரட்டி எடுத்தோன்னா ரொம்ப சாஃப்டாக வந்து திரும்ப உங்களுக்கு சப்பாத்தி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், கரை பிடிக்கிற காய்கள் அதாவது வாழைக்காய், வாழைப்பூ இது போல் வந்து இதெல்லாம் நம்ம நறுக்கும்பொழுது கையில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி எடுத்தோன்னா அது நம்ம கையில் வந்து கரைப்படியாமல் இருக்கும். கொஞ்சம் சோப்பும் போட்டு கழுவுனா கை நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் வந்து ஒரே கூடையில் நம்ம வந்து சேர்த்து வைக்கிறப்போ உருளைக்கிழங்கு வந்து முளை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உருளைக்கிழங்கையும் பூண்டு கூட நம்ம சேர்த்து வைக்கலாம். ஆனால் நம்ம வந்து உருளைக்கிழங்கை வெங்காயத்தை கூட சேர்த்து வைக்கக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யும்பொழுது நல்லா நறுக்கி அந்த விலைகளை வந்து சுடு தண்ணியில் நம்ம உப்பு போட்டு சேர்த்து அதில் அலசி எடுத்து நம்ம அதுக்கப்புறமா சிப்ஸ் செஞ்சோன்னா ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வந்து மீன் வந்து பொரிக்க அவியல் செய்ய வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம உபயோகப்படுத்தணும். அப்போ ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டை வந்து உங்களுடைய மீனுக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு, வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் நம்ம வைக்கும்பொழுது நல்லெண்ணெய் உபயோகிச்சோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டை வந்து அந்த டிஷ்ஷு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மட்டன், சிக்கன் இது போல் வந்து மற்ற வகை குழம்புகள்லாம் நம்ம செய்யும்பொழுது கடலை எண்ணெயில் வந்து நம்ம வந்து செய்யணும். அதே போல் மோர் குழம்பு செய்கிறப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்தோன்னா ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ வந்து புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம்லாம் செய்யும் பொழுது நம்ம ரிஃபைண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம்னா சொன்னால் அதோடைய கலர் வந்து அப்படியே மாறாமல் உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் வந்து எண்ணெய்கள் வந்து ஒவ்வொரு உணவுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்தந்த உணவுக்கு அந்தந்த எண்ணெய்கள் சேர்க்கும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் இருக்கிற ஒரு டிஷ்ஷு தாங்க. இது என்னென்னா தேனில் வந்து ஊற வச்சு இஞ்சியை 48 நாட்கள் தினமும் நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் பித்தம் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் வாரத்துக்கு 2 முறை எலுமிச்சை சாதமும் தினமும் வந்து எலுமிச்சை சாறு நம்ம குடிச்சு வந்தோம்னு சொன்னால் பித்தமும் வந்து தனியும். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம நைட்டில் வந்து சாப்பிடக்கூடாத சில உணவுகள் பற்றி பார்ப்போம் வாங்க. புளி, உப்பு, காரம் அதிகமாக சேர்த்த உணவுகளை வந்து நம்ம வந்து நைட் டைமில் சாப்பிட்றத கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். இதெல்லாம் சாப்பிடும்பொழுது நமக்கு நைட்டில் வந்து தூக்கம் வராமல் இருக்க பிரச்சனை வந்து தூக்கமின்மை இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு புளி, உப்பு, காரம் அதிகமாக இருக்கிற உணவை நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. பாகற்காய், நெல்லிக்காய் இதெல்லாமே வந்து நம்ம நைட்டில் வந்து சாப்பிட்டோன்னா தலைவலி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். தயிர், மோர் இதெல்லாம் சாப்பிட்டோன்னா சீக்கிரமாகவே வந்து சளி பிடிச்சிடும். இதெல்லாம் நைட் டைமில் சாப்பிட்றத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். அசைவ உணவையும் நம்ம வந்து நைட்டில் வந்து சாப்பிட்டோன்னு சொன்னால் டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான்வெஜ்ஜெல்லாம் நைட்டில் கூடுமானவரில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம நைட்டில் வந்து அதிக அளவில் வந்து தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. இதுவுமே வந்து அடிக்கடி நீங்கள் வந்து யூரின் போகிறதுக்கான காரணமாக இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு தூக்கம் வந்து பாதிக்கப்படும். அதனால் நைட்டில் ரொம்ப அதிக அளவில் தண்ணி குடிக்கக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கிச்சன் மேடை இருக்குல்லையே, அது வந்து வலது கை பக்கம் உப்பு ஜாடி எண்ணெயில் வந்து கடுகு, மிளகாய் பொடி, சர்க்கரை, டீத்தூள், காஃபி பொடி எல்லாமே வந்து அஞ்சரை பெட்டியில் எல்லாமே வந்து ஒரு ட்ரேயில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம அவசரத்துக்கு வந்து எடுத்து சமைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உங்களுக்கு வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு காய்கறிகளை வந்து நம்ம வந்து வெட்டுற கத்திகள் இருக்குல்லையே, அதை வந்து கூர்மை வந்து மழுங்கி போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டில் உடஞ்ச டைல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதோடைய பின்பக்கத்தை திருப்பி வச்சுட்டு இந்த கத்தியை வந்து நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துடும்பொழுது அது ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ஷார்ப்பாகி கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம வீட்டில் வந்து கேஸ் வந்து தீர்ந்துடுச்சின்னு சொன்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலிண்டர் மாட்டும்போது வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் அப்படி இல்லைன்னா மார்க்கர் எடுத்து அன்றைய தேதி வந்து நம்ம வந்து குறித்து வச்சுக்கணும். இப்படி வைக்கும்போது நமக்கு ஞாபகமாகவும் இருக்கும், எந்த தேதியில் நம்ம கேஸ் தீந்துடுதுன்றதும் நமக்கு தெரிய வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்.
வாங்க அடுத்த பயனுள்ள தகவல் போவோம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து மரப்பொருட்கள்லாம் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மரப்பொருட்களை வந்து அடிக்கடி நம்ம வந்து தூசி தொடச்சி நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து அதை வைக்கக்கூடாது. அப்படி வச்சோன்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து அதிக அளவில் வந்து அரிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து மரத்துக்கு அடிக்கடி நம்ம வந்து நீம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் கலந்த தேங்காய் எண்ணெய் தடவணும்னு சொன்னால் பூச்சி வந்து அதிகமாக வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் வந்து மரப்பொருட்கள் எல்லாம் லின்சீட் எண்ணெய் இதெல்லாமே தடவணும்னு சொன்னால் மரம் வந்து நல்லா வந்து பலமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் உதவும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நெக்ஸ்ட்டு நீம் இலை கருவேலங்காய் இது அதிகமாக வந்து நம்ம வச்சோன்னு சொன்னால் பூச்சிகளுமே வந்து வராமல் இருக்கும். வெந்தயம் ப்ளஸ் மஞ்சத்தூள் கலந்து நம்ம தடவினா கூட கொஞ்சம் நல்லா வந்து பாதுகாப்பாக வந்து மரச்சாமான்கள் மரப்பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் தக்காளி குழம்பு நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டாக செய்யறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னென்னா நம்ம வந்து தக்காளி வந்து செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனத்தில் வச்சுருக்க வேண்டிய விஷயம். புளிப்பு சுவை தரும் நல்ல ஒரு பக்குவமான சிவப்பு தக்காளி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பச்சை தக்காளி அதிகமாக நம்ம வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் குழம்பு வந்து புளிப்பாயிடும். அதனால் தக்காளி வந்து தேர்வு செய்யும்போது கவனத்தில் வச்சுக்கோங்க. மசாலா நம்ம வந்து வதக்கிறதுமே வந்து ரொம்ப நல்லா வந்து கவனத்தில் வச்சுருக்க வேண்டிய விஷயம்னா வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா வந்து வதக்கணும். பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்தோன்னா காரமும் வாசனையும் ரொம்ப நல்லா வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள் சரியான அளவில் நம்ம வந்து சேர்க்கணும். கொஞ்சமாக வந்து ஜீரகப்பொடி அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியிலே தூவினோம். இப்படி நம்ம தூவி இறக்கும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து முட்டையில் வந்து வெள்ளைக்கரு 4-5 கூட நம்ம வந்து சாப்பிட முடியும். ஆனால் வந்து மஞ்சள் கரு 1க்கு மேல் சாப்பிடுவது கூடாத ஒரு விஷயம். முட்டையில் வந்து சோடியம் அதிகமாக இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தம் அதிக பிபி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மஞ்சள் கருவை தவிர்த்துட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். அது அதிக அளவு நல்ல ஒரு கொழுப்பு சத்தையும் கொடுக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவாகவும் உங்களுக்கு அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து வாங்குகிற மீன்கள் வந்து பொறுத்து நம்ம பதப்படுத்தி வைக்கிற நாட்களும் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மீன்கள் வந்து நம்ம வாங்கும்பொழுது இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீன்கள் வந்து பிடிச்சி அதிக நேரம் ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் மீனை வந்து தொடும்போதே நமக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சிடும். அந்த மீனை வந்து கை வச்சு நம்ம அழுத்தினோன்னா விரல் தடம் வந்து நமக்கு தெரியும். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து கை வச்சு அழுத்தும்போது அது வந்து கல் போல் இருக்கும். ஆனால் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுடைய கைத்தடம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் மீன் வாங்கும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம். அது என்னென்னா நம்ம வந்து கீரைகள் வந்து நம்ம அதிகமாக நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கணும். அதுபோல் கீரைகள் நம்ம சமைக்கும்போது நமக்கு உடலுக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களுமே கிடைக்கும் இல்லையா. அதில் எந்தெந்த கீரை எந்தெந்த வகையான சத்துக்களை கொடுக்குன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. நமக்கு ரத்த கொதிப்பு குறையணும்னு சொன்னால் அகத்திக்கீரை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். இது சாம்பார் போலவும் நம்ம செஞ்சு சாப்பிடும்பொழுது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ரத்த கொதிப்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் தீர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கண்ணுக்கு வந்து நல்லா வந்து குளிர்ச்சி தர்றதுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம வந்து வாங்கி சமைச்சு சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். முடக்கத்தான் கீரை சாப்பிடும்பொழுது மூட்டு வலிக்குமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்புண் குடல் புண் இதெல்லாமே நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் குணமாகிறதுக்கு மணத்தக்காளி கீரை இருக்குல்ல, மணத்தக்காளி கீரையை நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சீக்கிரமாகவே வந்து வாய்ப்புண் குடல் புண் எல்லாமே வந்து ஆறுறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இனிப்பு குளிர்ச்சி மற்றும் சூடான பொருட்களை சாப்பிட்றப்போ வந்து நம்ம வந்து பல் கூசும் இல்லையா, இதுக்கு நம்ம வந்து திரிபலா சூரணம் பவுடரை எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து நம்ம பல் தேய்ச்சி எடுத்துட்டோன்னு சொன்னால் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு
மஞ்சள் உப்பு கலந்து நம்ம சமையல் அறையில் அதிகமாக தூவி வந்தோம்னு சொன்னால் அந்த இடுக்கில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போல்லாம் கொசுக்களும் நைட்டு வேலைகளில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வரும் இல்லையா, அந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ரொம்பவுமே சுத்தமாக உங்களால் வச்சுருக்க முடியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைக்கும்போது இஞ்சி 400 கிராம் எடுத்துகிட்டோன்னு சொன்னால் பூண்டு வந்து 6 கிராம் நம்ம வந்து சேர்த்து அரைச்சோன்னு சொன்னால் நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலும் இஞ்சியை விட பூண்டில் வந்து அதிக அளவு மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இஞ்சி பூண்டு எந்த ஒரு ரேஷியோவில் அரைக்கணும்னு தெரியாது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அரைச்சி பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப், நம்ம வந்து சாதம் வந்து சமைக்கும்போது உலை கொதித்த உடனே வந்து அரிசி போடும்போது கூடவே நல்லா 5 சொட்டு எலுமிச்சை சாறு நம்ம விட்டோம்னு சொன்னால் சாதம் குழையாமலும் கிடைக்கும், நல்லா வந்து வெள்ளை நிறத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதிக அளவில் வந்து எலுமிச்சை வந்து சேர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சமாக நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் நல்ல ஒரு சாதம் உங்களுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சேப்பங்கிழங்கு வேக வச்சு ஆற வச்ச பிறகு தான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அரை மணி நேரம் வந்து நம்ம எடுத்து தோல் உரித்து நம்ம வெட்டணும்னு சொன்னால் சேப்பங்கிழங்கு ரொம்ப நல்லா குழப்பாக ஆகாமல் உங்களுக்கு தேவையான பதத்தில் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேப்பங்கிழங்கு அதிக அளவில் வேக வச்சுட்டோன்னா குழஞ்சி போயிடும் இல்லையா, அதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப், நம்ம வந்து சப்பாத்தி செய்யும்பொழுது உங்களுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் அளவு தயிர் மற்றும் ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது அரை மணி நேரம் விட்டுட்டு நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டு எடுத்தோன்னா ரொம்ப நல்ல பஞ்சு போல் டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சப்பாத்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது. உங்களுக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வாழை பொரியல் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா, நம்ம வந்து வாழை பொரியல் இல்லைன்னா வறுவல் செய்யும்பொழுது சோம்புத்தூள் சேர்த்து நம்ம செஞ்சோன்னு சொன்னால் வாயு பிடிப்பு வந்து வராமல் இருக்கும். வாழைக்காய் பொரியல் வந்து அதிக அளவு டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம வந்து பொட்டுக்கடலையில் வந்து நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கொழுப்பு சத்து மிக மிக குறைவாக இருக்குது. இதனால் வந்து இது வந்து எடை குறைப்புக்கு ஏற்ற ஒரு உணவாக வந்து இருக்கும். பெண்களுடைய ஹார்மோன் பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லையா, இதையுமே வந்து தீர்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பொட்டுக்கடலை. கண்டிப்பாக நம்ம வந்து இதை நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் ரொம்ப அதிக அளவு நமக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மாதவிடாய் சமயங்களில் வந்து அதிகப்படியான உதிரப்போக்கெல்லாம் வரும் இல்லையா, அதை கட்டுப்படுத்துறதுக்குமே வந்து இதில் இருக்க இரும்பு சத்து வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொட்டுக்கடலை வந்து வெறுமனே எடுத்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் உதிரப்போக்கு சீக்கிரமாகவே வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, நம்ம வந்து பருப்பு வந்து வேக வைக்கிறப்போ 2 காஞ்ச மிளகாயை நம்ம வந்து போட்டு வேக வச்சோன்னு சொன்னால் பருப்பு சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதே போல் பருப்பு கூட வந்து மஞ்சள் பொடியை சேர்த்து நம்ம வேக வைக்கிறப்போ ஒருவித முரட்டுத்தன்மையும் கொடுத்து விடும். அதனால் வந்து பருப்பு வந்து சீக்கிரமாக வந்து வேகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு வேகிறப்போ சீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, பூண்டுப்பல் 5 அந்த மாதிரி உரித்து போட்டோன்னு சொன்னால் வாயு பிரச்சனையும் இருக்காது. நம்ம சமையலுக்கு அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி பருப்பு சேர்த்து நம்ம கூட்டு செஞ்சு இறக்கும்போது தேங்காய் கூட கொஞ்சமாக வந்து காய்ச்சிய பால் ஊற்றி நம்ம இறக்கணும்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் வந்து காய்கறி பருப்பு கூட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுண்டல் தாளிக்கும் பொழுது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மெலிதாக அரைச்ச பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து தேங்காய் துருவலுமே வந்து சேர்த்தோன்னு சொன்னால் கேரட் துருவலும் நம்ம சேர்த்து செய்யும் பொழுது சுண்டல் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டான ஒரு விஷயமாக உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம வந்து கொழுக்கட்டை செய்கிறப்போ ஒரு முறை வந்து பூரணத்தை மாற்றி, அதாவது நட்ஸ் பால்கோவா சேர்த்து நம்ம பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டான உங்களுக்கு கொழுக்கட்டை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பச்சை பயிறு வேக வச்சு அது கூடவே வந்து வெல்லம் சேர்த்து நம்ம கிளறி கொழுக்கட்டைக்கு பூரணம் வச்சு நம்ம செய்யும்பொழுது கொழுக்கட்டை சாப்பிட்டு வரும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதேபோல் நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு வேர்க்கடலை மற்றும் எள் போன்றவை பூரணத்துக்கு அரைக்கும் பொழுது நைஸாக அரைக்காமல் நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து மிக்சியில் நம்ம ஒரு சுற்றி எடுத்தோன்னா பூரணம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே ரெடி பண்ணிட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் செஞ்சு பார்க்கும்பொழுது ரொம்ப நல்ல பூரணம் கொழுக்கட்டைக்கு கிடச்சிரும்.